திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இயேசுவின் திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூவொரு இறைவனின் மாதிரியாக அமைந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அருளாலும் நிறைந்து அணி செய்யப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நற்பண்புகளுக்கும் உத்தம மாதிரியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா இதயங்களின் அன்புக்கும் உரிமையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர் மறந்திருந்தாலும் இறை சமூகத்தில் உன்னத மாட்சிமை பெற்றிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெத்தலகேம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக் கொட்டிலில் ஒதுங்கி போக வேண்டியிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய மீட்பர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்த திவ்ய குழந்தையை புகழ்ந்த வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழே நாட்டு அறிஞர்கள் வணங்கி அளித்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோவிலில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறைவாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எகிப்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட வானதூதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேற்று நாட்டில் தனியே தத்தளித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்து வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ளவர்களாய் வாழ்ந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக்கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் அன்புக்கும் அமைதி ஒற்றுமைக்கும் மாதிரியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நினைவினாலும் மனப்பற்றுதலினாலும் முழுவதும் விண்ணுலகையே நாடி வாழ்ந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் தவமுமாக வாழ்ந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையுமான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் மாதிரியாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே,
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, திருக்குடும்பம் எங்கள் குடும்ப வாழ்வின் அன்புறவுகளுக்கும் அறநெறிகளுக்கும் சிறந்த இலக்கணமாக திகழ்கிறது. இயேசுவும் கன்னிமரியும் சூசியப்புறம் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி நாங்களும் மனித அன்பின் மேன்மையையும் மனித மாண்பின் சிறப்பையும் உணர்ந்து மகிழவும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.